சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு சிறை. சற்று முன் அறிவிப்பு. லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு துறையின் இயக்குனர் பொறுப்பிலிருந்து அருண் நீக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதா சொல்லப்படுது. முதல்வர் விஜய் இதற்கு பின் முக்கியமான சில திட்டங்களை வச்சிருக்கிறாராம். லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு துறையின் இயக்குனர் பொறுப்பிலிருந்து அருண் IPS அதிரடியாக மாற்றப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு பதிலாக லஞ்ச ஒழிப்பு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவில் ஐஜியாக பணியாற்றி வந்த மகேஸ்வரி IPSயிடம் ஒட்டுமொத்த லஞ்ச ஒழிப்பு துறையின் கூடுதல் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரங்களின் போதே முந்தைய திமுக ஆட்சி காலத்தின் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று விஜய் உறுதியாக சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த ஜூன் மாத இறுதியில் திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான வேலு மற்றும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சங்கர் ஆகியோருக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனைகளை நடத்தியிருந்தாங்க. நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த FIR பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த ஊழல் விசாரணைகளின் வேகம் குறித்து முதலமைச்சர் அலுவலகம் கடும் அதிருப்தியில் இருந்ததா விஜய் தரப்பு வட்டாரங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய காலகட்டத்திலேயே வேலும் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றதும் அது தொடர்பாக கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஒருவர் விசாரணையை எதிர்கொள்ளாமல் ஓடிவிட்டார் என்று விஜய் பகிரங்கமாக விமர்சனம் பண்ணியிருந்தார். சிங்கப்பூரில் இருந்து திரும்பிய வேலு தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் விசாரணையை எதிர்கொள்ள தயார் என்றும் அரசுக்கு சவால் விட்டிருந்தார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஊழல் வழக்குகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதிலும் ஆதாரங்களை சேகரிப்பதிலும் முந்தைய இயக்குனர் அருண் IPS சுணக்கம் காட்டியதா விஜய் கருதியதா சொல்லப்படுது. மேலும் தேர்தல் காலத்திலேயே அருண் IPSஐ மாற்ற கோரி தாவேகா தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தது. இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் குண்டாஸ் சட்ட விவகாரத்தில் அருண் IPSக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் வேகத்தை அதிகரிக்கவும் நேர்மையான இமேஜை கொண்டு வரவும் நியமிக்கப்பட்டிருக்கிற மகேஸ்வரி IPS காவல்துறை அசாத்திய பின்னணி கொண்டவர். லஞ்ச ஒழிப்புத்துறையின் கரையற்ற புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மகேஸ்வரி IPS இனி வரும் நாட்களில் திமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் ஃபைல்களை வேகப்படுத்துவார். அடுத்தடுத்து பல அதிரடி கைதுகள் மற்றும் சோதனைகள் அரங்கேறும் என்று கோட்டை வட்டாரத்தில் தற்போது அதிரடியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து திமுகவின் முக்கியமான மாஜி அமைச்சர்களின் கைது ஸ்டாலின் அவர்களுக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது. லண்டனில் பேரனின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றுள்ள ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 5 நாட்களில் தமிழகம் திரும்பி வர இருக்கிறார். அதற்குள் விஜய் அவர்கள் மிக பெரும் ஒரு திட்டத்தை நடத்தி முடிக்க ஆயத்தமாகியிருக்கிறார். அதாவது ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்புவதற்குள் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்பதுதான். திமுகவில் மாஜி அமைச்சர்களில் முக்கியமானவர்கள் 9 பேர். அந்த 9 பேரில் 8 பேர் கிட்ட கைது செய்யப்பட வேண்டும். ஸ்டாலின் வருவதற்குள் 4 பேர் கைது செய்யப்பட வேண்டும் என செய்திகள் பரவி வருகிறது. இந்நிலையில்தான் தமிழ்நாடு அரசியலை இடைத்தேர்தல் ஜுரம் பிடித்து கொண்டிருக்கு. விரைவிலே 7 தொகுதிகளுக்கு மேலே இடைத்தேர்தல் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த இடைத்தேர்தலை வைத்து பெரிய கேம் ஒன்று ஆட திமுக தரப்பு திட்டமிட்டிருக்காங்களாம். அப்போதான் விஜயோடைய ஆட்சியை கவுக்கவும் முடியும், மேலும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிடமிருந்து தப்பிக்கவும் முடியும். அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்தது. இருப்பினும் தாவேகா 107 இடங்களை மட்டும் பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு சிறுபான்மை அரசாகவே தற்போது ஆட்சியை நடத்திட்டு வருது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தாவேகா அரசை வீழ்த்த திமுக ஒரு ரகசிய மாஸ்டர் பிளானை தீட்டி வருவதாக சொல்லப்படுது. தற்போது தமிழக சட்டமன்றத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் காலியாக இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததால் அந்த இடம் காலியானது. இது தவிர அதிமுகவின் உட்கட்சி பூசலால் அக்கட்சியை சேர்ந்த 6 MLAக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு
தாவேகாவில் இணைந்திருக்கிறாங்க. இதனால் மொத்தம் 7 தொகுதிகள் காலியாயிருக்கு. மேலும் பல அதிமுக மூத்த தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வரும் நாட்களில் தாவேகாவில் இணையக்கூடும் என்றும், இதனால் மேலும் சில தொகுதிகள் காலியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுது. எப்படியும் 10க்கு மேலே இடங்களில் இடைத்தேர்தல் வளரலாம் என சொல்லப்படுது. இந்த இடைத்தேர்தல்களை பயன்படுத்தி எப்படியாவது 118 என்ற மேஜிக் நம்பரை தொட்டு கூட்டணி கட்சிகளின் தயவின்றி தனிப்பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்பதே முதல்வர் விஜயின் திட்டமாக இருக்குது. ஆனால் தாவேகாவின் இந்த கணக்குகளுக்கு முட்டுக்கட்டை போட திமுக வியூகத்தை வகுத்திருக்கு. தாவேகா அரசு முழுமையாக ஆட்சி செய்யக்கூடாது என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருக்குது. இதற்காக காலியாக உள்ள 7 தொகுதிகளிலும் இனி வரவிருக்கும் பிற இடைத்தேர்தல்களிலும் திமுக தனது முழு பலத்தை இறக்கி அடிக்க அனைத்து இடத்தையும் கைப்பற்ற திட்டமிட்டிருக்கு. தாவேகா அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளிடம் இருக்கும் அதிருப்தியை பயன்படுத்தி திமுகவின் பலத்தை சட்டசபைக்குள்ள அதிகரிப்பது. இடைத்தேர்தலில் அனைத்திலும் வென்றாலும் கூட திமுக ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் தாவேகா ஆட்சி கவியும். இடைத்தேர்தல் வெற்றிகள் மூலம் தாவேகாவை தனிப்பெரும்பான்மை பெறவிடாமல் தடுத்து சட்டசபையில் தாவேகா அரசின் பலத்தை குறைத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஆட்சியை கவிப்பது. அதன் பின் தற்காலிக அரசு அமைய முடியாமல் நேரடியாக ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் பொது தேர்தல்களை கொண்டு வருவது தான் திமுகவின் இறுதி இலக்கு. திமுகவின் இந்த அதிரடி நடவடிக்கை தாவேகா அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அது வெறும் தொகுதிக்கான தேர்தலாக இருக்காது. விஜயின் ஆட்சி நீடிக்குமா அல்லது கவியுமா என்பதை தீர்மானிக்கும் வாழ்வா சாவா போராட்டமாக தான் இருக்கும். திமுகவின் இந்த மெகா ஆபரேஷனை முறியடிக்க விஜயும் தனது ஆலோசகர்களோட தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். மேலும் ஸ்டாலின் தற்போது லண்டனில் இருந்தாலும் சென்னை அறிவாலய வட்டாரங்களில் உண்மை கண்டறியும் குழு கொடுத்த அறிக்கை தான் தற்போதைய ஹாட் டாபிக். 36 பேர் கொண்ட குழுவினர் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் ரகசியமாகவும் நேரடியாகவும் சென்று தொண்டர்களிடமும் கீழ்மட்ட நிர்வாகிகளிடமும் விசாரணை நடத்தி அறிக்கையை தயார் செஞ்சுருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற பல தகவல்கள் திமுக தலைமையை உலுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. பல மாவட்டங்களில் பல ஆண்டுகளாக கட்சியில் உச்சகட்ட பதவிகளையும் அரசு சலுகைகளையும் அனுபவித்த மாவட்ட செயலாளர்களும் முக்கிய தலைவர்களும் கட்சிக்கு உண்மையாக உழைக்காமல் முதுகில் குத்திய விவகாரங்கள் தகுந்த ஆதாரங்களோட ஆடியோ மற்றும் வீடியோ சாட்சியங்களோட கொடுக்கப்பட்டிருக்கான். குறிப்பாக திமுகவில் மிக எளிதாக வெல்லும் என்று கணிக்கப்பட்ட பல விஐபி தொகுதிகளில் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் எதிர்கட்சியினர்களோட இரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு செயல்பட்டது அம்பலமாகியிருக்கு. திமுக வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காகவே உள்ளூர் நிர்வாகிகள் திட்டமிட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. இதற்கெல்லாம் மேலாக தேர்தல் பணிக்காக தலைமை அனுப்பிய தாராளமான தேர்தல் நிதியை முறையாக கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் பூத் கமிட்டி பணிகளுக்கும் கொண்டு சேர்க்காம முக்கிய நிர்வாகிகள் பலரும் தங்களது சொந்த பைக்குள்ள சுருட்டியை வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற அதிர்ச்சி புகாரும் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு புறம் மாஜி அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி தவித்தாலும் இன்னொரு புறம் ஸ்டாலினே அவர்களின் பதவியை பறித்து கட்சியை விட்டு வெளியே துரத்துவார், இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பார் என்கின்ற விஷயமும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.